ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம், ரோமர் 12 நல்ல ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். 10ஆம் வசனம், சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமா இருங்கள். சகோதரிகள் சிநேகத்திலே தான் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமா இருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் என்ன செய்கொள்ளுங்கள்? முந்திக் கொள்ளுங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். இந்த உலகம் முழுவதும் எதுல முந்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா, எதுல முந்துதுன்னா கனத்தை என்ன செய்யறது இல்லை சொல்லுங்க. டு ரிசீவ், டு கெட். கனத்தை பெறணும், கனத்தை வாங்கணும், என்னை மதிக்கணும், என்னை கனம் கொடுக்கணும், எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், எனக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், என்னை போற்றணும், என்னை ஸ்தோத்திரம் பண்ணணும், என்னை விஷ் பண்ணணும், என்னை வாழ்த்தணும் அப்படின்னு அதுலதான் தீவிரமா இருக்கு. எதை? கனத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுல. ஆனால் பைபிள் நமக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறதுன்னா, எப்படி நம்ம சகோதர அன்பில் நாம் நிலைத்திருக்கிறது, அல்லது அப்படி 1 யோவான் 4:12 எப்ப நாம் நிறைவேறும்? எஸ், there are certain two things. ரோமர் 12 இங்க 1, கனம் பண்றதுல முந்திக்க மேன். கனம் பண்றதுல முந்து. இந்த உலகம் முழுவதும் முந்து. சிறு பிராயத்திலிருந்தே முந்துது. எதை முந்துது அப்படின்னா, நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டியா, ஓகே, நான் அடுத்த டெஸ்ட்ல உன்னை என்ன செய்யறேன் சொல்லுவாப்போ, முந்துறேன். உன்னை முந்தணும். படிப்புல முந்தணும், ஸ்போர்ட்ஸ்ல ஓட்டப்பந்தயத்துல நீ என்ன முந்துட்ட, எப்படியாவது பாரு அடுத்ததுல உன்னை என்ன செய்யறேன், நான் முந்துறேன். ஓட்டப்பந்தயத்துல முந்துறேன், ஸ்போர்ட்ஸ்ல முந்துறேன், படிப்புல முந்துறேன். இப்ப அந்த ஏஜ் கொஞ்சம் தாண்டி கொஞ்சம் போயிடுச்சுன்னு வச்சுங்க, 4 சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுங்க, அடுத்தது சம்பாதிக்கிறதுல என்ன செய்யணும்? முந்தணும். சம்பாதிக்கிறதுல முந்தணும். எல்லாத்துலயுமே சபைக்குள்ள ஊழியத்துக்கு வந்துட்டா, உன்னை காட்டில் நான் முந்தணும், ஊழியத்துல முந்தணும். ஒரு சபைக்கு சபை அப்படின்னா, ஓ நீ சபை கட்டிட்ட, டிவி பிரசிங் ஆயிட்ட, நானும் உன்னை முந்தணும். இப்படி எல்லாம் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ், உலகத்தினுடைய எல்லா மூல முடுக்குகளையும் வெளியில் உள்ளதான சபைகள் அத்தனையில என்ன கேட்டீங்கன்னா, முந்தணும். அவனை காட்டில் நான் முந்தி போகணும். பிரியமானவர்களே, அதுக்கு நேர் ஆப்போசிட்டா சர்ச்சில் ஆண்டவரே கனம் பண்றதுல நான் என்ன செய்வேன் சொல்லுங்க? முந்துவோம். அதுல மாமி மருமகள்லாம் கிடையாது, பெரியவங்க சிறியவங்க கிடையாது, மாமி மருமகள்லாம் கிடையாது, பெரியவங்க சிறியவங்க கிடையாது. சிறியவர்களுக்குரிய பாடத்தை நம்ம தனியா படிச்சு கொடுத்துருவோம். அது தனி. வயசுல பெரியவங்களா, முதிர் வயதா, நரைச்சவனா, முதிர் வயதா, எழுந்திருச்சு அவனை கனம் பண்ணுங்கிறது தனி டீச்சிங். அது இப்ப நாம என்ன செய்யணும்? ஒருவருக்குருவர் என்னது, நான் வயசுல பெரிய ஆளு, நீ கனம் பண்றதா நான் கனம் பண்றதா முந்தி? ஓ உனக்கு இவ்வளவு தெரிஞ்சிருச்சா, ஓ இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டியா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னு வச்சுங்க, என்ன இருக்கும்? நோ, தட்ஸ் நாட் தி ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். ஆண்டவரே நான் தாழ்த்துறேன், நான் முந்தி கனம் பண்றேன், முந்தி விசாரிப்பேன். அவங்க விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, நான் முந்தி விசாரிக்கிறேன். கால் கழுவுறதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் சொல்லுங்க அப்போ? யார் முந்தினது? சீஷர்கள் முந்தினாங்களா, இயேசு முந்தினாரா சொல்லுங்க? இயேசு முந்தினார். கால் கழுவுறதுக்கு முந்தினார். கால் கழுவுறதுக்கு ஒரு இழிவான ஒரு காரியம் செய்யறது, எந்த லோ ஜாபா இருந்தாலும் சரி, அது ஃபேமிலியா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், அது சர்ச்சா இருக்கட்டும், ஆண்டவரே நான் முந்திரேன். கால் கழுவ, எனி லோ ஜாப் நான் செய்யறதுக்கு நான் முந்துறேன். மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் முந்துட்டேன். ஆண்டவரே உங்களுக்கு கேள்வி, அன்றாட வாழ்க்கையில டெய்லி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் நம்ம காயப்படுத்துறோம், வார்த்தையினால ஹர்ட் பண்ணிடுறோம். ஓகே சரி, இப்ப காரியங்கள் ஏதோ ஒரு சின்ன ஒரு வாக்குவாதங்கள் மற்ற காரியங்கள்லாம் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு சைலன்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. இப்ப மன்னிப்பு கேட்கறதுக்கு முந்துறது யார்? புருஷனா மனைவியா? உங்களே கேட்டு பாருங்க. You answer yourself. Are you the first person? Just அப்படியே திரும்பி பாருங்க.
லாஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு பாருங்க, இல்லைன்னா ஒரு 6 மந்த்ஸுக்கு பாருங்க, செக் பண்ணி, ஆண்டவரே நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் முந்துவனா என் மனைவியா? பிரைஸ் தி லார்ட். முந்திர சகோதரனும் முந்திர புருஷனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். யூ ஆர் such a valuable brother. You are a godly brother. நீங்க முந்திர மன்னிப்பு கேட்கறதுக்கு, தாழ்த்துகிறதற்கு, மன்னிப்பு கேட்கறதுக்கு, மன்னிப்பு கொடுக்கறதுக்கு, முந்தி பேசுறதுக்கு நீங்க முந்திரீங்கன்னு வச்சுக்கீங்க. சிஸ்டர், யூ ஆர் such a valuable sister in the church. You are such a valuable wife in the eyes of God. நீங்க தான் முந்தணும். மன்னிப்பு கேட்க, தாழ்த்த, மன்னிப்பு கொடுக்க, கனம் பண்ண, கால் கழுவ, எல்லாம் நாம தான். இன்னொரு இடத்துல இப்படி வாசிக்கிறோம், 1 பேதுரு 4:17, அதாவது தேவனுடைய நியாய தீர்ப்பு முந்தி யாரிடத்தில் துவங்குகிறது? தேவனுடைய வீட்டில் துவங்குகிறது. அப்ப முந்தி நியாயம் தீர்த்து கொள்றது யார் அப்படின்னா நாம தான் முந்தணும். எதுல முந்தணும்? நியாயம் தீர்த்து கொள்றதுக்கு முந்தணும். ஆனா என்ன செய்யறான் அப்படின்னா அடுத்தவங்களை நியாயம் தீர்க்கிறதுக்கு முந்துறது. நோ, எல்லாம் உல்டா. ஆண்டவரே என்ன நியாயம் தீர்த்து கொள்றதுக்கு நான் முந்துட்டோம். ஆண்டவர் நியாயம் தீர்த்து கொள்ள என்ன முந்தட்டும். முந்தி நம்மிடத்தில் துவங்குமானால், புருஷனிடத்துல முந்தி தொடங்கணும். ஒரு குடும்பத்தினுடைய தலையாய் இருக்கிற புருஷனிடத்துல முந்தி தொடங்கணும். பிதாவாகிய தேவன் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தார், அதுல முந்துங்க. அன்பு கூறுறதுல முந்துங்க. உங்களை ஜீவனை கொடுக்கறதுல நீங்க முந்துங்க. உங்களை பலியாக்குறதுல உங்களுக்கு முந்தி கொடுங்க. உங்களை நியாயம் தீர்த்து கொள்றதுல உங்களை முந்தி கொடுங்க. விட்டு கொடுக்கறதுல லோத்து முந்தல. யார் முந்துறது? ஆபிரகாம் தான் முந்துனா. ஓகே, வாக்குவாதமா வேண்டாம். நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம், சண்டை வேண்டாம். we are brethren. நான் விட்டு கொடுத்துருவோம். வச்சுக்க மேன், எது உனக்கு வேணுமோ எடுத்துக்க. வாக்குவாதம் வேண்டாம். இழக்க, விட்டு கொடுக்க, சாக்ரிஃபைஸ் பண்ண, தைலம் பூச ஒரு ஸ்திரீ முந்தி கொண்டாள். யாரு? ஒரு ஸ்திரீயை குறித்து நான் வாசிக்கிறோம். தேவனுக்கு பாருங்க, வேதத்துல எவ்வளவு காரியங்கள் இருக்கு பாரு. நாம் இதுக்கு நேர் ஆப்போசிட்டா எல்லாத்துலயும் அப்படியே உல்டாவா இருக்கணும், பேக்ல இருக்கும். பிரியமானவர்களே, இப்படி நாம் சர்ச்சில் நாம் விசேஷமாய் அந்த வசனம் எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சகோதர சிநேகத்தில் சபையில் ஒருவர் மேல் பட்சமாயிருங்கள், கனம் பண்ண ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அதுல ஏஜ் வித்தியாசம், படிச்சவங்க படிக்காதவங்க, காசு பணம் படைச்சவங்க இல்லாதப்பட்டவங்க, ஆண்டவரே நான் கனம் பண்ணட்டும். கீழே 16ஆம் வசனம், இன்னொரு வசனம் பாருங்க, 16ஆவது வசனம். இதுவும் 1 யோவான் 4:12 நாம் அன்பு கூர்ந்தால், ஒருவருக்கு அன்பு கூர்ந்தால் அப்படின்னா ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். சபையில மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். தமிழ் பைபிள் அப்படி இருக்கு. அசோசியேட் வித் த லோலி, மிங்கிள் வித் த லோலி. அசோசியேட் வித் த லோலி பீப்புள், அசோசியேட் வித் த ஹம்பிள் பீப்புள், மீன் பீப்புள். அப்ப ஜீசஸ் ஐஸ்வர்யவானோடெல்லாம் ஒரு மிங்கிள் ஆகலைன்னு. எஸ் 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 சகை வீட்டுக்கு போனார். லூக்கா 18 யங் ரிச் ரூலர், ஒரு பெரிய ஐஸ்வர்யவானுடைய வாலிபனோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டார். அவனோட கூட டீல் பண்ணார், அவனோட இடைப்பட்டார். பெரிய பெரிய பரிசேயர்கள், பெரிய ஐஸ்வர்யவான்களுடைய வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து போனார். ஒரே ஒரு ஓரத்துக்கு ஜீசஸ் போல. நோ 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 நோ, சகை வீட்டுக்கு போனார். லூக்கா 18 வர ஐஸ்வர்யமான வாலிபனுடைய வீட்டுக்கு போனார். பெரிய பெரிய பரிசேயர்களுடைய வீட்டுல பந்தியிலையும் போயிருந்தார். அதனால ஒரு கார்னருக்கு போறதுன்னு இல்ல. நோ, பேலன்ஸ். அவர் ட்ரூத் இஸ் பேலன்ஸ். பட் ஜீசஸ் அவருடைய அசோசியேஷன், அவருடைய மிங்கிளா இருந்தது அப்படின்னா ஃபிஷர்மேன், லோ ப்ரொஃபைல், வித் லோ ப்ரொஃபைல். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வெளியில இருக்கிறதான சர்ச்சஸ்க்கு என்ன அப்படின்னு கேட்டா வர முடியாது. லோ ப்ரொஃபைல் உள்ளவங்க எல்லாம் போக முடியாது. திருச்சியில ஒரு சர்ச்சுக்கு நான் போயிருக்கேன், பார்த்திருக்கேன். நிறைய சர்ச்சஸ் அது மாதிரி. மேக்சிமம் அந்த சர்ச்சில், அந்த ஹோட்டல் பேரை நான் சொல்ல விரும்பல, அந்த ஹோட்டல்ல கூடுறதான அந்த சர்ச்சை விட்டு வெளியில வர்றாங்க அப்படின்னா அங்க பாத்தீங்கன்னா எல்லாம் கார்,
கார் பார்க்கிங், மேக்சிமம் கார் பார்க்கிங் எல்லாம் 4 வீலர்ஸ் தான். ஏதோ ரேர் பீப்புள். காஸ்பலே ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், ஃபுல் ஏசி சர்ச், ஃபுல் ஏசி சர்ச். அவங்க தான் அங்க சபை கூட வர முடியும். ஒரு ஏழை, ஒரு பாம்பரன், ஒரு ஃபிஷர்மேன், ஒரு பெயிண்டர், ஒரு சென்ட்ரிங் ஃபிட்டர், நோ, அங்கெல்லாம் உள்ளார போக முடியாது. அட்ரஸே இருக்காது, வெளியில போட வேண்டியதுதான். இஸ் இட் சர்ச்? பிரியமானவர்களே, அப்ப கந்த துணியை அசட்ட பண்ணிடாத, கந்த துணியை அசட்ட பண்ணிடாத. தாழ்மையானவர்களுக்கு இணங்குகள். அசோசியேட் வித் லோலி பீப்புள். ஜீசஸ் கிரைஸ்ட் யாரோட கூட இருந்தார்? இட்ஸ் a friend of sinners. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அந்த அறிவின் வாசனை, அவருடைய ஜீவம், அவருக்கு சுகந்த வாசனை அப்படின்னா அவர் யாரோட இருந்தார் அப்படின்னா ஃபிஷர்மேன். பரிசேயத்தினுடைய சனகிரிப் சங்கத்துல பார்த்து கேட்கிறாங்க, நிக்கோதேமை பார்த்து கேட்கிறாங்க, நீ கலிலேயனா? நீ என்ன பேச்சு பேசுற? நீ என்ன கலிலேயனா? நீ அவனுடைய ஆளா பண்ணினு? நீ கலிலேயனா? ஓ, நீ அந்த குரூப்பா? அந்த சர்ச்சா? அந்த தெருவா? அதுவா? அப்படின்னா கலிலேயன்னா அவ்வளவுதான், கீழே லோ காஸ்ட், படிப்பறிவு இல்லாதவர்கள், எல்லாம் கடக்கிற மீனவர்கள். இயேசு எங்க மத்தியில யாரோட அசோசியேட்டா இருந்தார் பாருங்க பிரியமானவர்களே. சோ அதுதான் நம்ம இடத்துல ஒருவருக்கு ஒரு அன்பு கூறுகிறவர்கள், அவர்களோடு இணங்கிறது, அவர்களை அற்பமா எண்ணாமல் இருக்கிறது, அவர்களுக்கு சின்னர்ஸ்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறது. சமாரியா ஸ்திரீயின் இடத்தில் நேரத்தை செலவு பண்ணார். சகைவினுடைய வீட்டுக்கு போனார். மகதலேனாள் மரியாதையோட நேரத்தை செலவு பண்ணார். பிரைஸ் தி லார்ட். கல்லனை ரட்சித்து கொண்டார். கல்லனுக்காக இன்னும் ஒரு சில நேரங்கள், ஆண்டவரே அந்த உயிர் போகாம தொங்கிட்டு இருக்கு, அந்த கல்லனை ரட்சிக்கணும், நான் இந்த சின்னரை நான் எப்படியாவது ஆதாயப்படுத்தணும், இந்த மகதலேனாள் மரியாதை நான் ஆதாயப்படுத்தணும், இந்த சகேயுவை நான் ஆதாயப்படுத்தணும், இந்த சமாரியா ஸ்திரியை எப்படியோ ஆதாயப்படுத்தணும், நான் ஃப்ரெண்ட் ஆகணும். சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும். சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும். அட் எனி காஸ்ட், இன் ஆர்டர் டு வின் தம், நான் சிநேகம் பாராட்ட வேண்டும். அப்ப நான் இறங்கி வரணும். பிரியமானவர்களே, அது அவருடைய அறிவின் வாசனை. அதை நம்ம சர்ச்சில் அப்படி உள்ளே வருகிறவர்கள் அந்த வாசனையை பார்க்கணும். 1912 கரெக்ட், 12 நினைக்கிறேன், 1912 ஆகஸ்ட்ல 20 என்னன்னு தெரியல. வில்லியம் பூத், சால்வேஷன் ஆர்மியினுடைய ஃபவுண்டர் வில்லியம் பூத் அவர்கள். அவருடைய பேர் என்ன சொல்லுங்க? ஏழைகளின், அவருடைய வாழ்க்கை சரியான புக் இருந்தா நீங்க படிச்சு பாருங்க. ஃப்ரெண்ட் ஆஃப் சின்னர்ஸ், ஏழைகளின் பங்காளன். யாரு? இரட்சணிய சேனையினுடைய நிறுவனராகிய வில்லியம் பூத் அவர்கள் 1912 ஆண்டு மரிச்சிட்டாங்க. அவருடைய அடக்க ஆராதனையில கிட்டத்தட்ட 40,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதுல அந்த அடக்க ஆராதனையில அந்த கலந்துக்க வேண்டியது ராணி அம்மையார், மேரி ராணி அம்மையார் அவர்களுடைய அடக்க ஆராதனையில கலந்து கொள்ள வேண்டியதான ஒரு சூழ்நிலை. அப்படின்னா விஐபி அவங்களுக்கு சீட் எங்க போட்டிருப்பாங்கன்னா ஃப்ரண்ட் சீட்ல போட்டிருந்திருப்பாங்க. அந்த அடக்க ஆராதனை சதுக்கத்தில் 40,000 பேர் கூடியிருக்கிறதான அந்த ஆராதனையில் ராணி மேரி அம்மையார் வர வேண்டியவங்க லாஸ்ட் மூமெண்ட்ல வர முடியல. அவங்களுடைய ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சு. அல்ல அவங்களுக்கு நம்மக்கு பாரம், எப்படியாவது இந்த பரிசுத்தவானுடைய மரணத்துல போய் ஃபியூனரல் அடக்க ஆராதனையில கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்படியோ போட்டு முண்டி அடிச்சு ஏதோ கடைசி நேரத்தில் என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. ஆராதனை நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல ராணி அம்மையார், இங்கிலாந்தினுடைய ராணி வந்துட்டாங்க. இப்ப வந்த உடனே அவங்க என்ன செய்யல அப்படின்னா, நான் விஐபி, நான் ராணி, எனக்கு முதல் சீட்டு வேணும்லாம் திடுதிடுலாம் வரல. சத்தம் போடாம என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, ஆராதனை போயிட்டு இருக்கு, அடக்க ஆராதனை போயிட்டு இருக்கு, அவங்க பாட்டு ஒரு ஓரத்துல வண்டியை நிப்பாட்டினாங்க, நேரா வந்தாங்க. லாஸ்ட்ல கடைசியில ஒரு சேர்ல அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா அமைதியில உட்காந்துட்டாங்க. பக்கத்துல அவங்களுக்கு அடுத்த சீட்ல ஒரு சிஸ்டர், ஒரு ஸ்திரீ அழுதுகிட்டே இருக்கா. கையில ஏதோ ஒரு பூவோ ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு இருப்பான்னு வச்சுங்களேன், வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க.
பக்கத்துல ராணி அம்மையார் கேட்குறாங்க, இவங்க அழுதுக்கு பார்த்துட்டு நீங்க ஒரு விசாரிக்கிறாங்க. 40,000 பேர் ஆராதனை, இவங்க லாஸ்ட் சீட்ல உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் உள்ள சிஸ்டர்கிட்ட அவங்களை குறித்து நீங்க யாரு அப்படிங்கிறப்ப சொல்றாரு, வாட்ஸ் த ஸ்பிரிட் ஆஃப் த மேன் ஆஃப் காட். எங்களை போன்றவர்களுக்கு யாருன்னா ஒரு ப்ராஸ்டியூட், அவர் ப்ராஸ்டியூட். அவர் எங்களை போன்றவர்களுக்கு அவர் ஃப்ரெண்ட் ஆஃப் சின்னர்ஸ். பிரைஸ் தி லார்ட். என்ன ஸ்பிரிட் பாருங்க. அந்த அம்மா, நான் எந்த சீட்ல உட்காந்து இருந்தா இந்த காரியம் தெரிஞ்சிருக்காது எனக்கு. நான் ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்து இருந்தேன்னா இந்த தேவ மனுஷனுடைய அந்த வாசனை எனக்கு தெரிஞ்சிருந்திருக்காது. அந்த கிறிஸ்துவனுடைய வாசனை எனக்கு தெரிஞ்சிருக்காது. நான் இப்படி கடைசி நேரத்தில் லாஸ்ட் சீட்ல இருந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு, பிரியமானவர்களே, குமாரனுடைய வாசனை அது. இயேசு பூமியில இருந்த நாட்களில் பாவிகளுக்கு சிநேகிதராக இருந்தார். ஆனால் 30 வருஷம் அவருடைய ஜீவிதத்தில் அவர்கள் பாவிகளுக்கு தூரமா இருந்தார். அவர் பாவிகளுக்கு விலகி இருந்தவர். அவருக்கு 2 பேர் ஒண்ணு இருக்கு. என்னது? செப்பரேட்டட் ஃப்ரம் சின்னர், அப்புறம் இன்னொன்னு ஃப்ரெண்ட் ஆஃப் சின்னர். முதல்ல ஒரு மனுஷன் எந்த வார்த்தையை முதல்ல நிறைவேறணும்? அவனுக்கு முதல்ல செப்பரேட்டட் ஃப்ரம், பாவிகளுக்கு விலகினவரா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் ஃப்ரெண்ட் ஆஃப் சின்னரா மாற முடியும். நாசரேத்தியர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் அப்படி வாழ்ந்தார். தன்னுடைய ஜீவித காலத்தில் முழுவதும் அவர் யாரோடு அசோசியேட்டா இருந்தார் அப்படின்னா, பாவிகளோடு. அவர்களை ஆதாயப்படுத்த, அவர்களை வின் பண்ண, அவர்களுக்கு காஸ்பல் கொடுக்க. அப்ப நம்ம மத்தியில அப்படி வருகிறவர்களுக்கும், ஆண்டவரே அதே ஸ்பிரிட் எனக்கு இருக்கணும். ஆண்டவரே நான் எப்படி இருக்கணும்? நான் மேட்டிமையான ஒரு சிந்தையா இல்லாதபடிக்கு, ஏதோ என்னுடைய படிப்புனாலேயோ, என்னுடைய வேலையினாலேயோ, என்னுடைய சம்பாத்தியத்தினாலேயோ, என்னுடைய பேக்ரவுண்ட்னாலேயோ, எனக்கு இருக்கிற பொசிஷன்ஸ்னாலேயோ, அல்லது என்னுடைய காரியங்கள், என்னுடைய அழகு நிமித்தமோ, என்னுடைய ஹை ப்ரொஃபைல் நிமித்தமாய் நான் தனிச்சு நான் இல்லாதபடிக்கு, ஆண்டவரே நான் இறங்கி வந்துட்டேன். சாதாரணமா இறங்கி வரும்பொழுதுதான் உள்ளே அவிசுவாசி ஒருவன், கல்லாத ஒருவன் உள்ளே வரும்பொழுது என்ன செய்வான் சொல்லுங்க பாப்போம். இவரிடத்துல என்ன கிடையாது? ஏற்றத்தாழ்வு கிடையாது. இவரிடத்துல பார்ஷியாலிட்டி கிடையாது. பார்ஷியாலிட்டிங்கிற விஷயத்தையும் ஒரு காரியத்தை நான் முடிக்க விரும்புறேன். யாக்கோபு எழுதின நிருபம், யாக்கோபினுடைய நிருபம், யாக்கோபு இதை கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க. முதல் நூற்றாண்டில் உள்ள காரியத்தில் யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். பார்ஷியாலிட்டி இருக்குமானால், பட்சபாதம் இருக்குமானால் அது விசுவாசம் டேமேஜ் பண்ணிடும், விசுவாசத்தை சேதப்படுத்துகிற ஒரு காரியம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் உள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷன், கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரன் உங்கள் ஆலயத்தில் வரும்பொழுது, மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நல்ல இடத்தில் உட்காரு, தரித்திரனை பார்த்து அங்கே உட்காரு என்றால். 4ஆம் வசனம், பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடு நிதானிக்கிறவர்களாய இருப்பீர்கள் அல்லவா. 5ஆம் வசனம், இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதாக தெரிந்து கொள்ளவில்லையா. 6ஆம் வசனம், நீங்கள் தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். இங்க வாசிக்கிறோம் அந்த 6ஆம் வசனத்தில், நீங்கள் தரித்திரரை என்ன செய்கிறீர்கள்? கனவீனம் பண்ணுகிறீர்கள். அப்ப வேதம் என்ன சொல்லு? ரோமர் 12:10 என்ன சொல்லுச்சுன்னா, சகோதர சிநேகத்தில் பட்சமாயிருங்கள், ஒருவரை ஒருவர் கனம் பண்ண என்ன செய்து கொள்ளுங்கள்? முந்திக் கொள்ளுங்கள். ஒரு காலம் தரித்திரரை என்ன செஞ்சிடாதீங்க? கனவீனம் பண்ணிடாதீங்க. அப்படி நாம் தரித்திர கனவீனம் பண்ணி ஐஸ்வர்யவான நாம் கனம் பண்ணுகிறவர்களா இருந்த போனால், பட்சபாதம், பார்ஷியாலிட்டி, அந்த இடத்துல தேவ அன்பு அந்த இடத்துல நிலை கொண்டிருக்காது. நாம் ஜாக்கிரதையுள்ளா இருப்போம், இணங்குவோம், எல்லாரோடு கூட இணங்கி. சில காரியங்கள் எல்லாம் என்னை நான் நிதானித்து நியாயந்திருக்கேன். என்னை நான் இந்த விஷயத்துல நான் நியாயந்தித்தது உண்டு. என்னை சுத்திகரித்த பகுதிகள் இதெல்லாம். பட்சபாதத்தை நான் என்னை நியாயந்தித்து பார்த்தது உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், சபையில மினுக்கு வஸ்திரம் உள்ளவர்கள் ஹாஸ்பிட்டல்ல, ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டான்னு வச்சு, ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க.
செய்தி நான் கேள்விப்படுறேன். உடனே என்ன செய்யறேன் அப்படின்னா, உடனே ஃபோன், பிரதர் என்னாச்சு, உங்களுக்கு என்னாச்சு, சிஸ்டருக்கு என்னாச்சு, பிள்ளைகளுக்கு என்னாச்சு, எப்ப ஏற்பட்டது, எதனால ஆணுச்சு, போனுச்சு, வந்துச்சு அப்படிங்கிறது என்னது? ஒரு விசாரணை, ஒரு கரிசனை, ஒரு ஃபோன் கால். தரித்திரனுக்கு, கந்த துணிக்கு ஏதோ ஒரு வீட்டுல ஏதோ ஒரு காரியம் வந்துச்சு, வந்துச்சுன்னா அது குறித்து என்ன செய்யவே இல்லை, போன் பண்ணி என்ன செய்யல, நான் விசாரிக்கலன்னா பக்கா பார்ஷியாலிட்டி, பட்சபாதம் நம்ம இடத்துல இருக்குன்னு அர்த்தம். மினுக்கு வஸ்திரத்துக்கு ஏதாவது இப்ப என்கிட்ட உள்ளதான ஒரு 4 வீலர் தேவைப்படுது, மினுக்கு வஸ்திரத்துக்கு நான் என்ன செய்யறேன், நான் கொடுத்து உதவுறேன். ஆனா கந்த துணிக்கு ஏன் பஸ்ல போலாமே, இவங்க ஒரு முக்கியமா ஏதோ ஒரு காரியத்துக்கு போகணும், கந்த துணிக்கு அவன் பஸ் ஏறி போட்டோம். ஒரு மினுக்கு வஸ்திரம் தெரிச்சவனுக்கு என்னுடைய 4 வீலர் கொடுக்குறேன். நீ தகாத விதமா நீ நிதானிக்கிற. நீ பிரியமானவர்கள், இதெல்லாம் தேவன் நம்மளை நியாயந்தித்து பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மினுக்கு வஸ்திரத்தினுடைய வீட்டுல ஒரு பர்த்டே பார்ட்டி, ஒரு மினுக்கு வஸ்திரத்தினுடைய வீட்டில் பர்த்டே பார்ட்டி நடக்குது, நம்மளை கூப்பிடுறாங்க. ஓகே, அதுக்கு போறப்ப இப்ப என்ன எடுத்துட்டு போலாம், ஏதாவது வாங்கிட்டு போலாமா, எத்தனை மணிக்கு போலாம், எப்படி போலாம்? ஓகே, ஒரு கந்த துணி வீட்டுல உள்ளதான ஒரு குழந்தைக்கு என்ன வருது அப்படின்னா, ஒரு பர்த்டே பார்ட்டி வருது அப்படின்னா நம்ம என்ன எப்படி இருக்கோம்? பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாம் பேதகம் பண்ணிட வேண்டாம், பார்ஷியாலிட்டி பண்ணிட வேண்டாம், நம்மளை நாம் நியாயந்தித்துக் கொள்வோம். அசோசியேட் வித் தி லோலி பீப்புள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் இறங்குங்கள், கனமண்ண முந்திக் கொள்ளுங்கள், தரித்திர கனவீனம் பண்ணிடாதீங்க, அன்பு கூறுங்க, நேசிங்க, மாய்மால வேண்டாம், பார்ஷியாலிட்டி வேண்டாம், ஏற்றத்தாழ்வு பார்க்க வேண்டாம். அப்படி உள்ளே வருகிறவன், அவிசுவாசி ஒருவன், கல்லாத ஒருவன் உள்ளே ஒருவன் வந்தால் மெய்யாகவே தேவன் யாருக்குள்ள இருக்கிறார், இவர்களுக்குள் இருக்கிறார் என்று அவன் அறிக்கையிடுவான். பிரியமானவர்களே, இப்படியாய் நாம் அன்பில் நாம் பூரணப்பட்டவர்கள் அல்ல, நாம் அன்பில பூரணப்படணும். நான் சொல்றது ஒரு ஆஸ்பெக்ட், அந்த அன்பினுடைய அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல நம்ம நிதானித்து நியாயந்தீர்த்து, எப்படி நான் ஒருவருக்கு ஒரு மன்னித்து, இரக்கத்துக்கு நிறைய முகங்கள் இருக்கு, இரக்கத்துக்கு நிறைய முகங்கள். ஒரு இரக்கத்துக்கு ஒரு முகம் என்ன அப்படின்னா எடுத்து கொடுக்கிறது, பொருளுதவி. உன் சகோதரன் உனக்கு நீ இருதயத்தை அடைச்சிக்காத, நல்லாரு அப்படின்னு சொல்லாத, அவனுக்கு சாப்பிட்றதுக்கு உடுத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நீ அப்படி நல்லாரு போயிட்டு வான்னு சொன்னீங்கன்னா உனக்கு விசுவாசம் எங்க இருக்குமே? நோ, நீ அவனுக்கு கொடுத்து உதவணும். பொருள் உதவி, அது ஒரு இரக்கம், அது ஒரு இரக்கத்தினுடைய ஒரு முகம். ஐஸ்வர்யவான் தன் வாசல்ல கிடந்ததான லாசருக்கு ஒன்னு கொடுத்து உதவ, ஒரு ஒரு பழைய கிழிஞ்சு போன துணியாவது எனக்கு கொடுத்துருந்துருக்கலாம், தான் சாப்பிட்ற சாப்பாட்டுல கொஞ்சம் கொடுத்துருக்கலாம், தன் இருதயத்தை அடைச்சிக்கிட்டான். வழியில ஜெரிக்கோ வழியில ஒருத்தன் கல்லன் கையில அகப்பட்டவனுக்கு ஆசாரியன் லேவனும் இருதயத்தை அடைச்சிக்கிட்டு திரும்பி போனான். அவனுக்கு ஒரு உதவி செய்யல, அவனுக்கு ஒரு சரீர உதவியோ இல்ல ஒரு பொருள் உதவியோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணல. நீ இறங்கலன்னு ஆண்டவர் சொன்னார். அது இரக்கத்தினுடைய இன்னொரு முகம். இரக்கத்தினுடைய இன்னொரு முகம் அப்படின்னா மன்னிக்கிறது. நிறைய பேர் இதை கொடுத்துறாங்க, டியர் பிரதர்ஸ், இதை கொடுத்துறாங்க, காசு பணத்தை கொடுத்துறாங்க, பர்ஸ்ல இருந்து ஆயிரக்கணக்கில் எடுத்து பொருளுதவி கொடுத்து இரக்கத்தை காண்பிக்கிற ஒரு சகோதரன், ஒரு குடும்பம், அதே பேரலா மன்னிக்க முடியல. இந்த இரக்கத்தை செஞ்சுட்டு இந்த இரக்கத்தை செய்யலன்னா காசு பணத்தை கொடுக்க முடியுது பாருங்க, பணம் தானே, ஆனால் மன்னிக்க முடியல, இருதயத்தை கடினப்படுத்திக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியா நான் ஒருவருக்கு ஒரு அன்புள்ளவர்களா இருந்து, இரக்கமா இருந்து, நியாயந்திருக்காமல் இருந்து, நம்மே மேன்மையா எண்ணி, அடுத்தவர்களை அற்பமா எண்ணி, இப்படி செய்யாதபடிக்கு நாம் கிறிஸ்துவனுடைய ஜீவ வாசனை, ஒருவரும் கன்றாத தேவனை நாம் உள்ளே வருகிறவர்களுக்கு காண்பிப்பது நம்மளுடைய அழைப்பா இருக்கிறது. ஆமென்.